ஹே ஹாய் காய்ஸ், இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். நான் ஒரு ஹோம் பேக்கர். லாஸ்ட் 3 இயர்ஸாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் நான் பண்ணுற கேக் டெக்கரேஷன்ஸ், ஐடியாஸ் அதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோடய ரீசன்ட் கேக் ஒர்க்ஸ்லாம் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இன்றைக்குள்ள கேக் ஆர்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 11 o'clock ஒரு 1/2 kg பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. சேம் டே ஈவினிங் இன்னொரு ஆர்டர் இருந்துச்சு எங்களுக்கு. 50 பீசஸ் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கும், ஒரு 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் எம்சி குவீன் கார் தீம் கேக்கும், 40 பீசஸ் கப் கேக்ஸும் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக ஒரு ஃப்ரூட் கப் கேக்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 50 பீஸ் கேக்ஸ்க்கு 2 ஸ்கொயர் ஷேப்பில் கேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த டிசைன்ஸாக பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி எல்லா லேயருக்கும் ரிப்பீட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு மெயின் கோட்டிங்கும் கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். சிம்பிளாக சாக்லேட் கணேஷை வச்சு ட்ரிப்பிங் கொடுத்துட்டு சைடில் பேசிக் டிசைன்ஸை போட்டு கவர் பண்ணி மேலே ரோசரா டிசைனை வச்சு கேக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே தான். எவ்ரி இயர் யூஸ்வலாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கேக் பண்ணி கொடுப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல லாஸ்ட் இயர் இந்த கேக் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால, நிறைய ஆர்டர்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ இருந்த லெஃப்ட் ஓவர்ஸ் கேக்லாம் வச்சு ஒரு கேக் மாதிரி மேக் பண்ணி அதை அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்து செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கேக்கோட லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. என்ன ஆணுச்சுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங்.